ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சங்கம் அறிவிய கால நூல்களோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் ஆல்ரெடி 1லிருந்து 18 நூல்கள் கொடுத்துருக்கேன். இது 19லிருந்து ஒரு 30, 31 வரும். இந்த நூல்கள் நூலாசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது அதோட கண்டினியூஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சங்க மருவிய கால நூல்கள். இது முடிச்சதையும் நம்ம பல்லவர் கால நூல்கள் தனியா, பாண்டியர்கள் கால நூல்கள் தனியா பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். இது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 4 எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நூல் கார் 40. நேற்று திணைமொழி 150 முடிச்சிருப்பேன். இது கார் 40. கார் 40 யாரால எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா கண்ணன் கூத்தனாரால எழுதப்பட்டிருக்கும். கார் 40ங்கிற நூல் எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்ணன் கூத்தனார். ஷார்ட்கட் கண்ணன் கிட்ட கார் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல கண்ணன் கார்ல போறான் அப்படின்னு வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். களவழி 40 பொய்கையாரால எழுதப்பட்டிருக்கும். களவழி 40 பொய்கையாரால் எழுதப்பட்டது. களவாளிகள் எல்லாமே பொய் சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கைநிலை புள்ளங்காடனார் அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்டிருக்கும். அப்ப கை ரொம்ப புல்லரிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேசுறது ரொம்ப புல்லரிக்குது அப்படிம்போல அது மாதிரி கை ரொம்ப புல்லரிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆத்திச்சூடி ஔவையார். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆத்தி அவ்வுன்னு சாப்பிட்றான் பாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஔவையாரே நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. அதுல கொன்றை வேந்தன் யாரால் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா ஔவையாரால தான் எழுதப்பட்டிருக்கும். அவ்வுன்னு சாப்பிட்றவனை பார்த்தா கொன்றணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூதுரைக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் மூதுரைக்கு. அப்போ மூத்தவர்கள்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது முதியவர்கள்னாவே ஔவையார் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூதுரை ஔவையார். திருமந்திரம் திருமூலரால எழுதப்பட்டிருக்கும். இது ஈஸி தான். திருமந்திரம் திருமூலர். உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா மூளையில உட்காந்து மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா திருமூலர், திருநாவுக்கரசர், சம்பந்தர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம். அப்படின்னா மூளையில உட்காந்து மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் நமக்கு யாருன்னே தெரியல. அதுக்கு முத்தொள்ளாயிரம்னா 3000 ஆச்சுங்க. 3000 எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப தெரியல அப்படிங்கிறது தான் இங்க ஷார்ட்கட்டு. 3000 ஒண்ணு. அப்போ ஆசிரியர் தெரியல. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். இது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா இந்த 2 நூல்கள்ல நீங்க மணிமேகலைக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். மணிமேகலை அப்படிங்கிறது மணிமேகலை சீத் சீத்துன்னு பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீச் கீச்சுன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி மணிமேகலை சீத் சீத்துன்னு பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருவிரட்டை மணிமாலை யாரால் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா காரைக்கால் அம்மையார். எப்படி ஔவையார் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. திருவிரட்டை மணிமாலை காரைக்கால் அம்மையார். எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா காரைக்கால் போனா விரட்டி விரட்டி அடிச்சிருவாங்க. காரைக்கால் போனா விரட்டி விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இது யாரை எழுதியிருப்பாங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க. எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா காரைக்காலில் போய் திருப்பதிகம் படித்தா நல்லா வாழலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழலாம் அப்படின்னா வாழங்காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைக்கால் போய் திருப்பதிகம் படிச்சிங்கன்னா நல்லா வாழலாம். அடுத்தது அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் எழுதப்பட்டுச்சு. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காரைக்கால் போனால் அற்புதமாக வாழலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சங்கம் மருவிய நூல்கள். இன்னொரு டைம் ஷார்ட்கட் மட்டும் நான் ரீகால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் காரைக்கால் போனால் அற்புதமாக வாழலாம். காரைக்கால் போய் திருப்பதிகம் படிச்சிங்கன்னா நல்லா வாழலாம். காரைக்கால் போனால் விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அடுத்து மணிமேகலை சீத் சீத்துன்னு பேசுகிறாங்க. மணிமேகலை சீத் சீத்துன்னு பேசுவாங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கு ஷார்ட்கட் வேண்டியதில்லை. 3000 தொலைச்சிட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. மூளையில் உட்காந்து மந்திரம் சொல்லவே கூடாது. அடுத்தது மூத்தவங்கனாவே நம்மளுக்கு ஔவையார் தான். ஔவையாரோட வாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது அவ்வுன்னு சாப்பிட்றவங்கள பார்த்தா கொன்றுவேன். ஆத்தி அவ்வுன்னு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அதுக்கப்புறம் கை ரொம்ப புல்லரிக்குது. களவாளிகனாவே போய் தான் பேசுவாங்க.
களவாளிகள்லாம் திருடர்கள வந்து நம்ம பேச்சு வழக்குல அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாரி தான். அடுத்தது கண்ணன் கார்ல போறான். இல்லாட்டி கண்ணன் கார் வச்சிருக்கா, எப்படி வேணாலும் நான் வச்சுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்கம் மருவிய கால நூல்களோட பார்ட் 2. மொத்தமா உங்களுக்கு நான் சங்கம் மருவிய கால நூல்கள்ல 31 நூல்கள் இருக்கு. இதோட மீதி நூல்கள் பார்ட் 1 கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு. வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம சங்ககால நூல்களோட வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. பெரியார் தலைவர்கள் இவங்களோட இது வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. தமிழ் உரைநடைகள் இம்பார்ட்டன்டான லெசன்ஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. கான்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது நூல்கள், நூலாசிரியர் நான் நேம் வந்து தப்பா மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.